hello traders, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸ்விங் ட்ரேடிங் பத்தி நம்ம சேனல்ல நம்ம வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கிறேன், நான் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் என்ட்ரி எடுக்கிறேன், நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருந்து வெளிய எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் நம்ம சேனல்ல வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பிரேக் அவுட் பண்ற லெவல்ல இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து பாட்டம்ல இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ பை பண்ணால் ஒரு வீக் வர ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து 34வது வீடியோ நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கிடைக்கிற சப்போர்ட்னால தான் நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோம், அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப பெரிய வாரமாக இருக்க போதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டாக்லையும் நிறையா டெக்னிக்கலாக தான் நான் நிறையா வந்து ஸ்டாக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஓஎன்ஜிசி. ஓகே, ஓஎன்ஜிசியில் வந்து நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக் விட்டு அவுட்டாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளியே வந்ததுனால நான் இந்த மார்க்கெட்டை விட்டு ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை விட்டு இப்போதைக்கு நான் வந்து வெளியே இருக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் இப்போவுமே நான் இது வெளியே எடுத்துடுறேன். ஸோ தட் நான் வந்து ஓஎன்ஜிசிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அப்டேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து என்ன ஸ்டாக் பார்த்தோன்னா ரெக் லிமிடெட். ஓகே, ரெக் லிமிடெட் வந்து நான் வந்து நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கேன். ரெக் லிமிடெட்டில் வந்து இது வந்து என்னோட ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் வந்து என்ட்ரி எடுத்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் மூமெண்ட் இந்த இடத்துல வருமா வராதா அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்னோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 527 என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா 556 ருபீஸ் கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் ஓட்டு இப்போதைக்கு நான் வந்து எக்ஸிட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் கொண்டு போக போகிறேன். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாக். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ யாராவது பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸ்டாக் வந்து அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ்னு ஹிட் ஆகிருக்குது. இந்த ஸ்டாக் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இதில் வந்து ஸ்டாப் லாஸ்னு புக் பண்ணியிருக்கிறேன். பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த இதிலேருந்து. பட் இது வந்து கரெக்டான சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து அப் சைடு மூவ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸோட எஸ்எல் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் இப்போதைக்கு அடுத்த வாரத்துக்கு என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு பெரிய அப்டேட் தான். ஸோ அதானி வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு எதுவும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலை. ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிற ஸ்டாக் வந்து ரெக் லிமிடெட். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எப்போ இதோட ஒரு கேண்டில் வெளியே வந்து க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ இந்த ஸ்டாக் அவுட் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசாக தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இவ்வளோ பெருசாக நான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ்னு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி சினாரியோ நடக்கும்போது நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைத்தேன். 20 பாயிண்ட்டில் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, 20 பாயிண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1405 ரூபா போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு நான் வெளியே இருக்கிறேன். மைட் பி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அதானி போர்ட்ஸ் ஐ எம் அவுட். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து இண்டஸ் டவர். நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் சின்ன அப்டேட்டாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என்னோட ஹெல்த் இஷ்யூ காரணத்தினால நான் கரெக்டாக அப்டேட் பண்ண முடியாமல் போகுது. நிறைய விஷயம் வந்து ட்ரேட் எடுக்கிறதும் மார்க்கெட் லைவும் வர முடியாமல் போகுது ரொம்ப நாளாக. ஓகே, ஸோ கண்டினியூஸாக லைவ் வர்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ லைவ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க, லைவும் கண்டினியூஸாக ஜாயின் பண்ண கற்றுக்கிடுங்க. ஏன்னா டெய்லி லைவ் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து டெய்லி லைவ் வந்து வரும். ஓகே, ½ ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து லைவ் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே, நான் இந்த இடத்துல எடுத்திருந்தேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 ரூபா என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குன்னா 14 பாயிண்ட் ப்ளஸில் போய்கிட்டு இருக்குது. 384 ரூபா போய்கிட்டு இருக்குது இதோட ப்ரைஸ். நான் இதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி கொண்டு போவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். நான் மார்க்கெட் எப்போ நமக்கு அகைன்ஸ்டாக போதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி. ஓகே, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை இண்டெக்ஸில் எதில் வேலை பார்த்தாலும் மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகும்போது நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டை சின்ன லாஸில் கட் பண்ண கற்றுக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு இதில் வந்து பொட்டென்ஷியல் தெரியுது. ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. இது தான் இன்னும் சின்னது பண்ணிக்கிடுவேன். ஓகே, 10 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து மாற்றிக்கிடுவேன். ஏன்னா மார்க்கெட் எனக்கு அகைன்ஸ்டாக போச்சு அப்படின்னா நான் வந்து 10 பாயிண்ட்ஸில் வந்து வெளியே வர கற்றுக்கிடுவேன். ஸோ ஓகே, இந்த ஸ்டவர் செகண்ட் ஸ்டாக். ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகா பில்ட்கான். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் கரெக்டான இடம், இந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மண்டேக்கு மார்க்கெட் ஓப்பன் எங்கே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கலை. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அசோகா பில்ட்கானில் வந்து எங்கே என்ட்ரி எடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கரெக்டான லெவல் கிட்ட வந்துச்சுன்னா தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் நம்ம லெவல் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டோஜி கேண்டில்னால் எல்லாத்துக்குமே தெரியும். கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தெரியாதவங்க ப்ளீஸ் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு வாங்க நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பார்க்குறீங்க அப்படின்னா. ஏன்னா பேசிக் தெரிஞ்சால் போதும் நமக்கு வந்து. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கில் அவ்வளோ பெரிய நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடே தான் இதில் வந்து நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணினேன். ஸோ ஃப்ரைடே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு வியூ. ஓகே, ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணி கற்றுக்கிடுங்க. பிகாஸ் எனக்கும் உங்களோட வியூஸும் எனக்கு வந்து தெரிஞ்சால் தான் நான் வந்து நானும் அப்டேட் பண்ணும்போது உங்களோட வியூஸ் வச்சு நானும் பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த ஸ்டாக்கை பற்றி அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு என்னோட வியூ உங்களோட வியூ நான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட முடியும். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோர்த் ஸ்டாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இதில் வந்து என்ட்ரி வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். நான் கரெக்டாக இதில் வந்து சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமை நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து இது வந்து நம்ம கையோட்டு நவுண்டுருச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோட வியூ வந்து என்னென்னா மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட வரட்டும், இந்த லெவல் கிட்ட வந்ததுக்கப்புறம் ரொம்ப கரெக்டான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 735 ரூபா என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. 18 பாயிண்ட் ப்ளஸில் தான் நான் வந்து இருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நான் நெக்ஸ்ட் வீக்கை ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன வியூ அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹிண்டல்க்கும் பார்த்தாச்சு 18 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறேன். 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வாரத்துக்கு என்ன ஸ்டாக் அப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ புது ஸ்டாக் என்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து நான் கரெக்டாக இந்த லெவலில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து ஒரு டார்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் எனக்கும் தெரிய வரும் நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டு. ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக இந்த லெவலில் இது வந்து வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கிரியேட் ஆச்சு, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு அப் சைடில் போகிற மாதிரி ஏதாவது கேண்டில் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்தால் என்னோட பொசிஷனை நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க.
ஸோ அடுத்த வாரத்துக்கு அடுத்த ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கான் டக் ஷிப் புல் லிமிடெட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் தான் நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் பார்க்க போகிற இதில் வந்து நான் இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ரீசனும் நான் வந்து இதில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் வந்து நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீசனை வந்து நான் சொல்லிடுறேன். இதில் இந்த இடத்துல கரெக்டான ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு ஃபால் ஆகிருக்குது. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லாவே ஒரு ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி மார்க்கெட் வருது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி வர்ற மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலும் பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் நான் இதில் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். இந்த லெவலுக்கு கீழே ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு கீழேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. பார்த்தீங்கன்னா ஆமாம் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஈஸியாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணலாம். 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஆனால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே, மார்க்கெட் இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவேன். ஒரு 300 பாயிண்ட்ஸ் 328 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இந்த மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ். ஓகே, ரோட்டோ பம்ப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் தான். லாஸ்ட் ஸ்டாக் எப்படி பார்த்தோமோ சேம் தான். இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல வந்ததுனால இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து அடுத்த வாரத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் இதுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ என்ட்ரி எடுக்கிறனோ திங்கக்கிழமைக்குள்ளே நான் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து பிளான் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கீழே விழுந்துருக்குது. ஸோ இந்த தடவை மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் இது ஒரு கரெக்டான நல்ல பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து எத்தனை ஸ்டாக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாக் நம்ம வந்து ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து புதுசாக வந்து இந்த 7 ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 7 ஸ்டாக் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு ஸ்டாக் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய்.